அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மழை தான் மெயின் காரணம். அதனால் வீடியோ போடுறது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் கமெண்டில் போடுற மாதிரி புது அப்டேட் எதாவது இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது வரைக்குமே இந்த பாலம் நம்ம போட்டதே கிடையாதுங்க. இந்த பாலம் தத்துவாஞ்சேரிக்கிட்ட கட்டிக்கிட்டாங்க. லிங்க் பாலங்க. இது புதிய பாலம். எப்படி கட்டுறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள். இந்த பாலம் ஓப்பன் பண்ணால் தான் அந்த மெயின் பாலம், மெகா பாலம் இருக்குங்களே, அணக்கரை பாலம், அது ஓப்பன் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு முக்கியமான பாலம் தத்துவாஞ்சேரிங்கிற இடத்துக்கிட்ட போட்டுக்கிட்டுறாங்க. அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாலத்தோட பணிகள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நல்ல ஒரு மாலை நேரங்க. நல்ல ஒரு வியூவு, நல்ல ஒரு போட்டோ. நல்ல ஒரு வெயில் நேரத்தில் மதியம் ஒரு 4 மணி அளவில் எடுக்கப்பட்டதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் மத்திய அமைச்சர் வந்துட்டு போயிருக்காங்க. அதனால் மிக விரைவாக இப்போ போட்டுக்கிட்டுறாங்க. கண்டிப்பாக சேத்தியாத்தோப்பு வரைக்கும் திறந்துடுவாங்க. தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக இன்னும் 1 மாதங்கள் 2 மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். அதுக்கு மேலே உள்ள ஒர்க்கு அது முடிகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், செய்தித்தாள்களெல்லாம் வந்துக்கிட்டு அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வேலையும் ஒர்க்கும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. மக்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து அங்கங்கே போராட்டங்கள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. செய்தித்தாள்களை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்னா, இது சாதாரண வேலை கிடையாதுங்க. இது ரொம்ப பொறுமையாகவும் செஞ்சாகணும். ஏன்னா கட்டிட பணிகளுங்க நம்ம அவசரப்படக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிக்கிட்டுறாங்க. அதுக்குன்னு ரொம்ப விரைவாக நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு ஒர்க்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம். இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்தோம்னா நமக்கு ஒரு அருமையான பாலங்கள் கிடைக்கும். தஞ்சாவூர் டு கும்பகோணம் முழுமையாக முடிச்சிட்டாங்கன்னு செய்திகள் வருது. வாகனங்கள்லாம் அதில் போயிட்டுருக்கு அப்படின்னு, தனியார் வாகனங்கள் போயிட்டுருக்கு. இன்னும் அரசு வாகனங்கள்லாம் போகல அப்படின்னு செய்திகள் வருது. அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது கிட்டத்தட்ட நம்ம அந்த வீடியோலாம் போட்டு ஒரு 4-5 மாதங்கள் ஆகுது. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே முடிச்சுக்கிட்டே வராங்க. இந்த பாருங்கள், இது எப்படி வளைச்சி போட்டுறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாலம் முடிஞ்சோன்னே ஆக்சுவலாக அந்த ஊரில் ஏற்கனவே இருந்துச்சு பாருங்கள். அது வேறு ஏதோ ஒரு கிராமம் மாதிரியும், இப்போ புதுசாக போடுற பாலம் தான் மெயின் ரோடு மாதிரியும் தெரியுங்க. அதுதான் அதில் உள்ள ஒரு சிறப்பு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்த பிறகு வேலைகள் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது. கும்பகோணம் பகுதியில் எல்லா பாலத்தையும் முடிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பகுதியிலலாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரோடு முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா மக்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு, என்னப்பா எவ்வளோ நாளாக இந்த ரோடு போட்டுக்கிட்டுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அதனால் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா நல்லது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, இது எங்கே இருக்குது, இது கரெக்டாக பார்த்திங்கன்னா அணக்கரைங்கிற ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தத்துவாஞ்சேரிங்கிற ஊர்கிட்ட இருக்குது. அதுக்கிட்ட நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு லிங்க் பாலங்க. அதான் அணக்கரை மெகா பாலம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடிலேருந்து பாலத்திலே அப்படியே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது முடிஞ்ச பிறகு எல்லோரும் இதை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி பார்க்கறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தேசிய நெடுஞ்சாலைக்கும் மாநில நெடுஞ்சாலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டு எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டிவைடர்லேருந்து எல்லாமே இருக்கும், மெயின்டெனன்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸ்டேட் ஹைவேக்கு அந்தளவுக்கு ஃபண்டு கிடையாது, நம்ம கவர்மெண்ட்டே போடுறது. அப்படிங்கிறதுனால அது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது என்னென்னா, சில விஷயங்கள் சில முக்கியமான விஷயங்கள் குறைச்சிருப்பாங்க. வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இன்னொன்று ஸ்டேட் ஹைவேல டோல்கேட் இருக்காது. சென்ட்ரல் ஹைவேல மட்டும்தான் டோல்கேட் இருக்கும். இதெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது ஸ்டேட் ஹைவேல எங்கேயாவது டோல்கேட் இருந்துச்சுன்னா, எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதாங்க பெரிய தவறான செயலுங்க. இந்த இடத்துல ஒரு சப்வேவோ இல்லை ஒரு பிரிட்ஜோ போட்டால் தான் நல்லது. ஏன்னா உள்ளார கிராமங்கள் போய்கிட்டுருக்கு. அந்த இடத்துல அப்படியே ஓப்பனாக விட்டுட்டாங்க.
இது மாதிரி நிறைய இடங்கள்ல இது மாதிரி ஹைவேலலாம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து கிராஸ் பண்ணும்போது இந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை வந்து சரி பண்ணணும். எல்லா இடத்துக்கும் நம்ம சப்பையும் எல்லா இடத்துக்கும் பிரிட்ஜும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காசு கட்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து இது மாதிரி ஒரு சின்ன கிராமத்துக்கெல்லாம் அப்படியே விட்டுறாங்க, அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. இது இந்த ரைட்டில் தெரியுது பாருங்கள், இதான் மன்னி ஆறு. இது வந்து ஒரு காவேரியோட கிளையாறு இங்கே வருது. அந்த ஆறு பக்கத்தில் அந்த ஆறு மேலே பாலம்லாம் போட்டு தான் இந்த பிரிட்ஜெலாம் பண்ணிக்கிட்டுறாங்க. இன்னொன்று உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பகுதி டெல்டா பகுதியில் வந்து ஆறுகள் வாய்க்கால்கள் அதிகம். ரொம்ப சேலஞ்சான பகுதி தான். இந்த பகுதியில் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டுறாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து லேட் ஆகும்போது, ஏன்னா என்ன எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து ரொம்ப விரைவாக போட்டுக்கிட்டுறாங்க. இப்போ வந்து இணையதளம் வந்துருச்சு, நமக்கு உலக செய்திகள் எல்லாமே சில நொடிகள்லேயே நமக்கு தெரியுது. அதனால் வந்து இப்போ சைனா மாதிரி நாடுகள்லாம் மிகப்பெரிய பாலம்லாம் போட்டுக்கிட்டும் போது நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே வர்றது வந்து மிகவும் இயல்பு தாங்க. அதனால் வந்து பார்த்துங்க, இந்த பாலம் தான் இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. இந்த பாலம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை வந்து லிங்க் பாலம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜில்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அணக்கார பாலமும் திறந்துருவாங்க. இன்னும் ஒரு 2 மாதங்களில் சின்ன பெண்டிங் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து முடிஞ்சிருச்சுன்னா திறந்துருவாங்க. திறந்துட்டால் உங்களுக்கு வந்து மிகவும் ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போயே வந்து எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இந்த பாலப்பணிகளில் வந்து மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டுறாங்க. இப்போ கூட பரவாயில்லன்னு வச்சுங்களேன். இப்போ மழை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து சேரும் சகதியமாக இருக்கும். வாகனங்கள்லாம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மக்கள் வந்து சீக்கிரமாக இந்த வேலைகள்லாம் முடிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது. அதனால் வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்து முடிச்சிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இதான் வந்து உள்ளார போகிற இடம், ஜங்ஷனு. இந்த ஜங்ஷனில் வந்து உள்ளே போக வேண்டியதான். இப்போதைக்கு வந்து ஒன் வே ஆக்கி விட்றாங்க. ரொம்ப கவனமாக போய்ட்டு வாங்க, ரொம்ப கவனமாக வாங்க. இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு அபாயகரமானது. எங்கேருந்து எது வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ரொம்பவும் வேகம் குறைவாக தான் போகணும். அது வந்து எப்பயுமே வேகம் குறைவாக போகிறது நல்லது. இப்போ வந்து ரொம்ப இது மாதிரி இடங்களில் வந்து ரொம்ப வேகம் குறைவாக போகிறது ரொம்ப நல்லது. அதாங்க இப்போதைக்கு நல்லது, பார்த்துங்க. அடுத்தது வந்து அடுத்தடுத்த பாலங்கள் வந்து எது எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஓரளவு ட்ரை பண்ணுறோம். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைபர் வந்து புது ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.